இல்லை, இந்த மாதிரி பட்டாசு விபத்து நடக்காமல் இருப்பதற்காகத்தான் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எடப்பாடியாரிடத்தில் சொல்லி பட்டாசு பயிற்சி மையம் என்ற ஒரு மையத்தை கொண்டு வந்து அமைச்சோம். இங்கே ரிசர்வ் பகுதியில் ஒரு பட்டாசு பயிற்சி மையம் என்று வச்சு அதில் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த மருந்துகளை, பட்டாசு மருந்துகளை, வெடி மருந்துகளை கையாளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது அதிமுக ஆட்சியில் அது தொடர் அம்மாவுடைய காலத்தில் இருந்தது, எடப்பாடி காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது. தொடர்ந்து 10 வருஷம் பட்டாசு பயிற்சி மையம் இருந்தது. திமுக என்றைக்கு ஆட்சி வந்து அன்றிலிருந்து பட்டாசு பயிற்சி மையம் மூடப்பட்டு துப்புரா செயல்பட முடியல. அது இன்னைக்கு கதவெல்லாம் உடைச்சு கிடைக்கின்ற நிலைமையில நீங்களே போய் பார்க்கலாம். அது ஒரு விபத்துகளுக்கு அது ஒரு காரணம். விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கும் மருத்துவ வசதி செய்து கொடுப்பதற்காகவே அம்மா இருக்கிற காலத்தில் அங்கு எல்லா பட்டாசாலைகளுக்கும் தார் சாலைகள் போடப்பட்டது. அது எடப்பாடி காலத்தில் ஒரு வழிச்சாலை, இருவழிச்சாலையாக போடப்பட்டது பட்டாசு சாலைகள் எல்லாம். இது பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக அம்மாவும் எடப்பாடியும் எடுத்த நடவடிக்கை. இன்றைக்கு அதெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்ற 5 ஆண்டு காலத்தில் அந்த சாலைகள் எல்லாம் சரி செய்யப்படவில்லை. அதையெல்லாம் சரி செய்து விபத்துகள் இல்லாத ஒரு தொழிலாக பட்டாசு தொழிலை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்காக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு எடப்பாடி இடத்தில் சொல்லி வலியுறுத்தி அந்த சாலைகள் எல்லாம் போடுவதற்கு ஏற்பாடு செய்து, பட்டாசு சாலைகளுக்குள்ள சாலைகள்லாம் போடுவதற்கு ஏற்பாடு செய்து, இந்த பட்டாசு பயிற்சி மையத்தையும் விரிவுபடுத்தி அதை சரிபடுத்தி செம்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி அதை உரிய முறையில் நடவடிக்கை கொண்டு வந்து அங்கே பயிற்சி எடுத்தவர்கள் பட்டாசு சாலைகளில் பணிபுரியக்கூடிய அளவுக்கு அந்த மருந்தை கையாளக்கூடிய போர்மேன் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே படிக்க வேண்டும், அங்கே பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி விபத்தில்லாத ஒரு தொழிலாக பட்டாசு தொழில் கொண்டு வர முயற்சி எடுப்பேன்.